பினாங்கில் உள்ள தேசிய மற்றும் தாய்மொழி பள்ளிகளில் குறைந்தபட்சம் ஒரு டிஎல்பி வகுப்பாவது தேசிய மொழியில் கற்பிக்க வேண்டும் என்ற உத்தரவை அரசாங்கம் திரும்ப பெற வேண்டும். மலேசிய ஐக்கிய உரிமை கட்சி அல்லது உரிமை அவ்வாறு கேட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த இரட்டை மொழி பாடத்திட்டத்தின் கீழ் கணிதம் மற்றும் அறிவியல் பாடங்களை கற்பிப்பதில் மலாய் மொழி அல்லது ஆங்கிலத்தை பயன்படுத்த வேண்டுமா என்பது பெற்றோரின் விருப்பத்திற்கு விடப்பட்டுள்ளது. அப்படி இருக்க குறைந்தபட்சம் ஒரு வகுப்பிலாவது மலாய் மொழியில் கற்பிப்பது கட்டாயம் என்று கல்வி அமைச்சு புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த திடீர் கட்டாய திணிப்பு பெற்றோர் தேர்வு கொள்கைக்கு எதிரானது என உரிமையின் தலைவரும் பினாங்கின் முன்னாள் துணை முதல்வருமான பேராசிரியர் ராமசாமி சுட்டிக்காட்டியிருக்கிறார். மலாய் மொழியில் கற்பிக்கும் வகுப்பில் மாணவர்களோ பெற்றோர்களோ ஆர்வம் காட்டவில்லை என்றால் கல்வி அமைச்சு என்ன செய்ய போகிறது, யாரை தண்டிக்கும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கொள்கை முடிவுகளில் ஏற்படும் மாற்றங்களை தன்னிச்சையாக பள்ளிகளில், குறிப்பாக தாய்மொழி பள்ளிகளில் அறிமுகப்படுத்த முடியாது. எனவே கல்வி கொள்கைகளில் மாற்றங்களை செய்வதற்கு முன் சிந்திக்குமாறு கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடிகே ராமசாமி வலியுறுத்தியிருக்கிறார். அண்மையில் பள்ளி வாரிய உறுப்பினர்கள் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்கங்களின் உறுப்பினர்கள் உட்பட பினாங்கில் உள்ள 11 தேசிய மற்றும் தாய்மொழி பள்ளிகளின் வாரிய உறுப்பினர்கள் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினர் டிஎல்பி திட்டத்தில் புதிய உத்தரவுக்கு எதிராக கூடி மறுப்பு தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.